படம் பார்த்துட்டு வந்தீங்க, சரி நீங்கள் நடிச்சிருக்கீங்க, பத்திரிகையாளர் ஷோ தான் போட்டிருக்கீங்க, என்ன சொன்னாங்க? இல்லை முடிஞ்சு இன்டர்வியூவில் அப்போ பேசினேன். இன்டர்வியூவில் பேசும்போது இன்டர்வியூ பற்றி பேசியிருந்தாங்க. முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் பேசணும். சரி, படத்தில் வந்து அந்த சின்ன பையனை வச்சு மெயின் கேரக்டர் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ஹீரோ மெட்டீரியல் பண்ணீங்க, சரிங்களா? அந்த பையனை வச்சு கதை சொல்லும்போது நீங்கள் என்ன நினைச்சீங்க? இல்லை, கதையாக படிக்கும் போதே எனக்கு சின்ன பையன் மேலே தான் ரொம்ப நான் வந்து ஒரு என்ன மெட்டீரியல் அதெல்லாம் யோசிச்சு பார்த்ததில்லை. கதை எந்த அளவுக்கு நானும் ஒரு ஆடியன்ஸ் தானே. ஸோ நீங்கள் வந்து எப்படி கேட்குறீங்களோ அதேமாதிரி நானும் ஒரு படத்தை பார்க்கணும்னு நினைப்பேன். ஸோ என்ஜாய் பண்ணி தான் நானும் பார்த்தேன். அந்த ரோல் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சது, கதை ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரிஞ்சது. ஸோ அதனாலே அந்த விஷயத்தை நான் ஓகேன்னு சொல்லி தான் சொல்லுவேன். படத்தில் வந்து ஒரு கனவு சின்ன மாதிரி ஒரு இல்லைனுக்கு, ஆனால் அப்படியே ஒரு சின்ன பையனுக்கு கத்தி கொடுத்த விஷயம், கத்தியை கையில் கொடுத்து ஒரு விஷயம் பண்ணுறீங்க. அது வந்து எப்படி வந்து சென்சார் போர்டில் என்ன சொன்னாங்க, என்ன? இல்லை, சென்சார் போர்டில் பெருசாக ஒரு ஆட்சேபனை தெரிவிக்கல. என்னன்னா ஒரு இமேஜினேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அது கனவுனும் போது அதுக்கு காரணம் கிடையாது, கனவுக்கு காரணம் கிடையாது இல்லைங்களா? ஸோ அதனால் வந்து கண்டென்ட் என்ன அப்படின்றதான் பார்த்தாங்க அவங்க. அதேமாதிரி எந்த கிளைமேக்ஸ் பார்த்துட்டு நல்ல விஷயம் மெசேஜ் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு அப்ரிஷியேட் தான் பண்ணாங்க. வேற ஆட்சேபனை அதுவும் சொல்லலை. அப்போ தமிழ்நாட்டில் வந்து படிக்கணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணுமா? இல்லை, அப்படி இல்லை. கவர்மெண்ட் ஸ்கூல் எவ்வளவோ இருக்கு, நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் பிள்ளைகளை ஏமாத்திட்டே இருக்காங்க, அது எல்லாருமே ரொட்டீனாக பார்க்கணும் தான் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் படிக்கணும் ரொம்ப கஷ்டப்படணுமோ? இல்லை, அப்படி இல்லை. படிப்புக்கான சூழ்நிலை இப்போ ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இப்போ படிக்க ஸ்டூடெண்ட் ஸ்கூலுக்கு வர வைக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா காலை உணவு, மதிய உணவு இந்த மாதிரிலாம் நிறையவே பண்ணுறாங்க. பட் அதே மாரி பார்த்தீங்கன்னா இன்னும் கூட சில சிக்னல்ஸ்லையும் சில இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பிச்சை எடுத்துக்கிட்டோ இல்லை ஏதோ ஒரு சின்ன வேலை செஞ்சுட்டோ ஒரு புக்ஸோ ஒரு கிளாத்தோ அந்த மாதிரி வித்துட்டு தானே இருக்காங்க. ஸோ நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம். அது மாதிரி ஒரு சிக்னலில் பார்த்த ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் தான் இது கதையாக இருக்குது. குற்றங்கள் பண்ணிட்டு போகிற பிள்ளைகள் வேற, குற்றமே பண்ணாத போகிற பிள்ளைகள் வேற. ஏன்னா அந்த இடத்துல போயிட்டு நிறைய பேர் மாறுறாங்க, நிறைய விஷயம் நடக்குது. ஸோ அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் மறுபடியும் போய் ஒரே இப்போ இங்கே கஷ்டப்படுற விஷயத்தை அங்கேயும் போய் கஷ்டப்படுவானேன்னு சொல்லிட்டு அந்த என்ன இருக்காங்க? இல்லை, அப்படி இல்லை. அதாவது இங்கே வெளியே வந்து படிக்க ஒரு சூழ்நிலை இல்லாத ஒரு சந்தர்ப்பம் தான் அவனுக்கு. அதாவது ஜெயிலுக்கு போனால் படிக்கலான்ற ஒரு எண்ணம் தான். ஸோ அங்கே போய் படிக்கலாமே அப்படின்ற ஒரு விஷயம் தான். இங்கே படிக்க வைக்க சூழ்நிலை அவனுக்கு கரெக்டாக இருந்திருந்தால் அவன் வெளியே படிச்சிருக்கலாம். பட் அப்படி கிடையாது. அவனை சுற்றி இருக்கிற மனுஷங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்ககிட்ட என்ன இருக்கோ அதை ஏமாத்திட்டு தான் இருக்காங்க அவன். ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு தான் அவன் போய் ஜெயிலில் போய் படிக்கலாம், படிக்கணும். அது மட்டும்தான். இன்னொரு விஷயம், எண்டில் அவன் நான் ஜெயிலுக்கு போய் படிக்கிறேன்னு சொல்கிற விஷயம் ஃப்ரம் த பிகினிங்லேயே வந்து ஒரு கேரக்டர் சொல்லியிருப்பார். தப்பு பண்ணால் ஜெயிலுக்கு போகலாம், ஜெயிலுக்கு போனாலும் உனக்கு அங்கே போய் தான் படிக்க ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கும்போது அவங்க அதை சூஸ் பண்ணியிருக்க மாட்டான். ஸோ அவனோட டுவர்ட்ஸ் த எண்டு வரைக்கும் அவனுக்கு ஆப்ஷனே இல்லை. எல்லாருமே ஏமாற்றிட்டு தான் இருக்காங்க. மேபி நான் பர்சனலாக ஃபீல் பண்ண விஷயம், சபா கூட கடைசியில் படிக்க வைக்கிறேன்னு தான் அவனும் சொல்லியிருந்தான். பட் இட்ஸ் நாட், அவன் ப்ராமிஸை வந்து மிஸ் பண்ணல, இவங்களாம் ப்ராமிஸை மீறினவங்க. அந்த ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த ஷாட்டில். ஸோ அவனை ஜெயில் அந்த அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு வரும்போது தப்பு பண்ணவங்க ஏமாத்தினவங்க எல்லாருமே வெளியில் இருப்பாங்க. அந்த ஷார்ட் கன்விங்கே அதான், மிச்சம் எல்லாருமே வெளியில் இருப்பாங்க. தப்பு பண்ணாத அவனை வந்து பிடிச்சி கூப்பிட்டு போகிறது தான் விஷயம். ஸோ எண்ட் ஆஃப் த விஷயமா வச்சது, அதனால தான் அதை வச்சது. சபாக்கு வந்து ஒரு விஷயம் கதை சொல்லும் போது கல்யாணம் ஆகிட்டு ஒரு விஷயம் நம்ம வீட்டிலேயே வந்து கால் போட முடியும். என்னன்னா நிறைய சமுதாய மாற்றங்கள் நிறைய நடக்குது. நம்ம வீட்டிலேயே வந்து கால் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஒருத்தர் பண்றாங்க. அது எப்படி நீங்க எதிர்கொண்டீங்க? இல்லை, அது ரொம்ப தப்பு இல்லை. அது எப்பவுமே அது நம்ம நினச்சிக்கிறோம். ஸ்கூல்ல இருந்தும் சரி, எல்லா இடத்துலையுமே ஒரு பஸ் ஸ்டாண்ட் எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு விஷயம் தான். ஒருத்தனுடைய ஒரு வேர்வை ஸ்மெல்ல நம்ம இரிட்டேட்டிங்காக ரியாக்ட் பண்ணுறதே ஒன்று ரொம்ப அஃபென்ஸாக நினைக்கிறேன், அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி அது வந்து அந்த டைலாக் பேசும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்ன மாதிரி எத்தனை சபா வெளில இருப்பான், அவனுக்கு எத்தனை இடத்துல அவன் இந்த மாதிரி இருந்திருப்பான். அதை வச்சும் எத்தனை இடத்துல அவன் எனக்கு கேள்வி அண்ணன் இங்கேருந்து கேட்கறதுனால நான் பதில் அப்படி போயிடுறேன், சாரி. ஸோ எத்தனை சபா என்ன மாதிரி இருப்பான் அப்படின்ற ஒரு கோவத்தில் தான் அந்த விஷயம் ரியாக்ட் பண்ணி தான் பண்ணணும். நான் ஒரு உண்மையாகவே ஃபீல் பண்ணி பண்ணது தான் அந்த கோவம். இந்த வீக் வந்து நிறைய படம் ரிலீஸ் ஆகுது, ஆனால் எல்லாமே சின்ன படம் தான். இந்த வீக்னா எந்த படம் தான் ரிலீஸ் ஆகுது? எல்லா வீக்கும் எல்லா படங்களும் ரிலீஸ் ஆகுது. பெரிய படம் ரிலீஸ் ஆகும்போது சின்ன படங்கள் வந்து நசுக்கப்படுது. ஆமாம், இப்போ வந்து சின்ன சின்ன படங்களுக்கு வந்து இந்த வீக் கிடைக்கும், அடுத்த வாரம் வந்து பெரிய படம் ஒன்று வரப்போகுது. ஸோ அது வரைக்கும் நம்ம தாக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு கதை பண்ணணும். உங்களுக்கு அந்த கதை பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கா? கண்டிப்பாக. அதாவது எல்லா டைரக்டருமே நீங்கள் தான் வியூவர்ஸ், நீங்கள் தான் சொல்லணும். இல்லை, எல்லா டைரக்டருமே பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு கதையும் வேண்டாம் விருப்பம் எடுக்க போகிறது இல்லை. அவங்க ஃபீல் பண்ண விஷயமோ, அவங்க பார்த்த ஒரு விஷயமோ, அவங்களை பாதித்த ஒரு விஷயமோ தான் ஒரு ஸ்கிரிப்டாக பண்ணுவாங்க. அது கண்டென்ட்டுக்கு நல்ல விதமாக வந்திருக்கலாம் மேபி. அதாவது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி நாளைக்கு 6 சின்ன படங்கள் அப்படின்ற மாதிரி ரிலீஸ் ஆகுது, எல்லாமே ஃபீல் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. அது கண்டென்ட் நல்லா இருக்கும் தாண்டி ஒரு பெரிய படம் வரும்போது இந்த சின்ன படங்கள் காணாமல் போகிறதுன்றதா இப்போ என்ன அப்படின்றது நீங்கள் தான் சொல்லணும். அது ஏன்னா இப்போ கண்டென்ட் உள்ள நிறைய சின்ன படங்கள் தான் ஜெயிச்சிருக்கு. பெரிய படங்கள் ரொம்ப எதிர்பார்ப்பில் வந்து சில படங்கள் பெருசாக போகலை அப்படின்றது உண்மையாக இருக்குது. அதையும் தாண்டி சின்ன படங்கள் நிறைய கதை ரீதியாகவும் சரி, விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் நிறைய ஜெயிச்சிருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படத்தில் உங்களுக்கு எத்தனை தேட்டர் கிடைக்க போது கிடைச்சிருக்கு, இல்லை நீங்கள் எத்தனை தேட்டர் எதிர்பார்க்குறீங்க?
நாங்கள் எத்தனை தேட்டர் பற்றியெல்லாம் சொல்ல முடியல, பட் ஒரு அதிகமான தேட்டர் தான் எடுத்துகிட்டு பார்க்குறோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் வீக் வந்த மூவிஸும் அதுக்கு முன்னாடி வந்த மூவிஸும் இன்னும் ரன்னிங்கில் இருக்குது. ஸோ எங்களுக்கு எதிர்பார்த்த தேட்டர் கிடைக்குமா இது இருக்குன்னு தெரியல. இன்னொரு மேபி ஒரு 2 daysல கன்ஃபார்ம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 6th D ஸ்டாண்டர்ட் ஏன் அந்த டைட்டில் அப்புன்றது என்னன்னா, வீட்டில் மோஸ்ட்லி எல்லா வீட்லையும் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைங்க செல்லமாக சில பேர் வச்சு கூப்பிடுவாங்க இல்லையா. எல்லாருக்குமே ஒரு பேர் இருந்தாலும் பர்டிகுலராக வந்து அம்மு அப்பு அப்படின்னு சின்ன சின்னமாக கூப்பிடுவாங்க. ஸோ அப்படியே ஒரு டைட்டில்காரவே அமைஞ்சது. ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு அப்பு பிரசாந்த் சார் நடித்து வந்ததுனால இந்த அப்புவோட லைஃப் பார்த்தீங்கன்னா எங்கே ஸ்டக் ஆகுனாக்கா அந்த 6th standard ஸ்டக் ஆகிடும். அப்பா இறந்ததுனால மேற்கொண்டு அவரால் படிக்க முடியாது. ஸோ அதை வச்சு தான் 2 மீன் பண்ணி தான் வச்சது அப்பு 6th standard அப்படின்றது. ஹீரோயின் எதனா கேட்பீங்கன்னு அண்ணா ஆசைப்படுறாரு. அதான் கேட்டுட்டீங்களே. இல்லை நான் அதுக்காக கேட்கல. சைடா அவரை வச்சுட்டு கேட்குறேன். இல்லை ஆக்சுவலி என்னோட பார்ட் ஆஃப் ஸ்டோரி மட்டும் தான் எனக்கு சொல்லியிருந்தேன். அந்த ஸ்டோரி சொல்லும்போது உங்க பார்ட் ஆஃப் சீனை மட்டும் சொல்லியிருப்பாரு. ஏன்னா இந்த டைரக்டர் வந்து ஃபுல் கதையை வந்து புது ஹீரோயின் சொல்ல மாட்டாங்க. அதே பழைய ஹீரோயின் நல்ல ஹீரோயின் தான் சொல்லுவாங்க ஃபுல்லா. அது இந்த டைரக்டர்ல ஏதோ வந்து பழைய டைரக்டர் நீங்க எங்க டைரக்டர் குறை சொல்லாதீங்க ப்ளீஸ். சொல்றேன் இருக்கிற விஷயத்தை நான் சொல்றேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே உங்களை வந்து கொலை பண்ற மாதிரி ஒரு சீன் சொல்லிட்டாங்க. முடிச்சு அதான் உங்க கதையோட முடியுதுன்னு நீங்க ஒரு ஹீரோயினா இருக்கிறீங்க. அவங்க கிட்ட கேட்கலாம், ஏன் எனக்கு மட்டும் டக்குன்னு முடிச்சிடுறீங்க, ஏன் த்ரோட் நாங்க வரக்கூடாதான்னு கேட்க மாட்டீங்க. கேட்கலையா? இல்ல ஒரு டைரக்டர் ஒரு கதையில ஒரு சீன் வச்சிருக்காங்கன்னா ஃபுல் ஸ்டோரியில இது இந்த சீன் வச்சாதான் இது கதை போகுமோ ஆகும்னா அப்படிதான் வச்சாகணும். அதுக்காக வந்து என்ன கொல்லாதீங்க சொல்ல முடியாதுல்ல. உங்களை கொன்னுறாரு, அவரு மட்டும் செகண்ட் லைஃப் கேட்கிறாரு. எங்க அவரு லைஃப் கொடுக்கறாரு, கதைப்படி அவர் ஒரு பொண்ணுக்கு லைஃப் கொடுக்கறாரு இல்ல, நீங்க அது சொல்லல. சின்ன ஒரு விஷயம், அவ்வளவு பெரிய வில்லன், அவ்வளவு பெரிய ரவுடி, அவருக்கே ஒரு சைக்கோ விஷயம் வந்து இல்ல. அது என்னன்னா, இப்போ அவரு ஒரு பெரிய வில்லன் அப்படின்னு இருந்தாலும் அவருமே சில விஷயங்களால பாதிக்கப்படுறாரு. சுற்றி இருக்கிற அவர் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்க ஒரு நண்பர்களால் பாதிக்கப்பட்டு என்கவுண்டர் வரைக்கும் போய் அது உயிர் பாயத்தை காட்டி தான் அவரும் தப்பிச்சு வெளியே வராரு. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 4 செவத்துக்குள்ளே தான் இருக்கார். அவர் வெளியே எங்கேயும் வர சூழ்நிலை இல்லை அவருக்கு. ஸோ அந்த ஒரு தனிமை, அந்த ஒரு அட்மாஸ்பியர் அப்படின்னும் போது அது மேபி அது ஒரு மைண்ட் அஃபெக்ட் ஆகும். அதுவும் இல்லாமல் அந்த ஒரு பைத்தியம் கேரக்டர் வந்து சொல்கிற ஒரு விஷயம் உண்மை நடக்குது அப்படின்னும் போது இன்னுமே மென்டாலிட்டியாக அவர் அந்த மாதிரி ஒரு சைக்கோத்தனமாக மாறுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் தான். அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சபா மாதிரி ஒரு ஹீரோ வந்து அவர்கிட்ட இந்த மாதிரி வந்து இவரால் தான் சாக போறாரு அப்படின்னாக்கா பெருசாக ரியாக்ட் பண்ணிருக்க மாட்டார். பட் ஒரு சின்ன பையன் 10 வயசு பையனால நமக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமா அப்படின்றத யோசிச்ச விஷயம் தான் அது. இன்ஸ்பெக்டர் கொல்றாங்கல்ல, அது போலி என்கவுண்டர் தண்டனை எடுத்துக்கலாமா? சார் அந்த இன்ஸ்பெக்டர் சார் வரல ஃபர்ஸ்ட் சீன்ல. ஆமா ஆமா சார், அது போலி என்கவுண்டர் கிடைச்ச தண்டனை எடுத்துக்கலாமா? இல்ல அப்படி இல்ல சார். இது அதாவது போலி என்கவுண்டர்ன்ற விஷயம் நான் கொண்டு வரல. இதுல ஜஸ்ட் இப்படி தப்பிக்கணும்ன்றதுக்காக ஒரு வச்ச ஒரு சிக்னல். இல்ல அண்ணா இல்ல 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 எப்படி நீங்க ஆமான்னு சொல்றீங்க? ஆமா, அது இப்படித்தான் சொல்றாரு. பேர் போட்டு தள்ளி ஹைதராபாத் வந்து ஆந்திரா கூட்டு போய் கொன்றுன்னு சொல்றாருல்ல. இல்ல சிரிக்கிறா, சும்மா சிரிக்கிறா. அண்ணன் யோசிக்கும் கேள்வி கரெக்ட் தான். ஆனா போலி என்கவுண்டர் இல்லைன்னா போலி என்கவுண்டர்லாம் எப்படி என்கவுண்டர் சரியான என்கவுண்டர் இருக்கு? அதாவது போலி என்கவுண்டர்ன்றது என்ன சார்? அதாவது மக்களுக்கு பரிச்சயமான ஒரு நபரை வந்து கூட்டு போய் என்கவுண்டர் பண்றதுன்றது வேற. இது வந்து அவரோட நண்பர். அது வந்து மக்களுக்கு தெரிய போறது. இவர் தர்மான்ற ஒருத்தர் வந்து அப்படின்ற பேர் மக்களுக்கு தெரிய போறது கிடையாது. இவர் யாருன்னா என்னன்னு தெரிய போறது இல்லை. தர்மாங்கிறவரை கொலை செய்தவர் யாரு? கமிஷனர். கமிஷனருக்கு அவர் ஃப்ரெண்டு தானே? ஆமா. அப்போ அது போலி என்கவுண்டர் தானே? கேள்விக்கு சரியான கேள்வி சார். பட் இது வந்து போலி என்கவுண்டர் அப்படின்ற மீன் பண்ணி வைக்கலாங்க. அந்த ஒரு ரீசன் வைக்கல. வருது, அந்த மீனிங் தான் வருது. அது கடவுளுக்கு அடுத்த தண்டனையா, நீங்களே கொடுத்த தண்டனையா? அது நட்புக்கு செய்யற ஒரு துரோகம் மாதிரி தான் நாங்க வச்சோம். பட் நீங்க கொஸ்டினா கேட்கும்போது அது அப்படியும் கூட வச்சுக்கலாம். நட்புக்கு என்ன துரோகம்? ஆமா சார், இப்போ ஒரு நண்பன் கூடவே இருந்த அவரோட உதவியெல்லாம் அவர் வாங்கிட்டாரு. இவர் ஒரு விஷயம் கேட்கும் போது செய்ய தோணல அவருக்கு. அதனால ஒரு ரவுடியா இருக்கிறதால அவர் அவரு நீங்க இன்னொருத்தர் கொலை செஞ்சீங்கன்னா செஞ்ச வேண்டியதானே? கொண்டு போறாங்க, அவ்வளவுதான். நீங்க நடந்த என்கவுண்டர் கேக்குறீங்களா இல்ல நடக்காத என்கவுண்டர் கேக்குறீங்களா? கேள்வி இன்னும் நீங்க புரிஞ்சுக்கல.
அதுல என்கவுண்டர் நடக்கலண்ணே. போலி என்கவுண்டருக்கான முயற்சியில அந்த இன்ஸ்பெக்டர் கிடைச்ச தண்டனையான்னு கேட்டேன். போலி என்கவுண்டர் முயற்சிக்கு கிடைச்ச தண்டனை, முயற்சிக்கு நடக்கல. அதே மாதிரி அவர் வந்து இன்ஸ்பெக்டர் சொன்னாருங்கிறக்கா ரவுடி செய்யலாமா? நீங்க சொன்னீங்கல்ல நண்பன் நண்பன்ட்டு, அப்புறம் தேவையில்லாம ஒரு இடத்துல இந்த அம்பேத்கர் படங்களெல்லாம் பயன்படுத்துறதுக்கு என்ன காரணம்? இல்லை சார், அது வந்து வாலண்டியராக பயன்படுத்தணும்னு அப்படி கிடையாது. ஹீரோ என்ன மாதிரி இருக்காரு அப்படின்றதுக்காக அது அம்பேத்கர் மட்டும் இருக்காது, சேகுவரா அந்த புக்ஸ் இருக்கும், சில கருத்தியல் ரீதியான புக்ஸ் எல்லாம் கூட இருக்கும். இல்ல அந்த சேகுவரா அம்பேத்கர் படிச்சவங்க இப்படி ரவுடி ஆகுறாங்கிறது நீங்க ஆதரிக்கீங்களா? அவர் ரவுடி இல்ல சார். அவர் ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவர் ரவுடி கிடையாது. அவர் நல்லா படிச்சு ஒரு நல்ல லைஃப்ல ரவுடி ஆனாரா இல்லையா சார்? உயிர் பயம் வரும்போது சார் அது நிறைய பேர் அந்த மாதிரி தான் சார் ஆயிருக்காங்க. பிறக்கும் போது யாரும் ரவுடியா அப்படின்ற மாதிரி உருவாகிறது இல்ல, சூழ்நிலை சந்தர்ப்பம் தான் சார் அவங்க மாத்துறது. ஏன் நீங்க சுபாஷ் சந்திர போஸ் படத்தை வச்சுக்கிட்டு அவர் தானே புரட்சியாளர்? ஆமா சார். அவர் படத்தையும் வைக்கல, ஏன்னா அவர் தான் இந்தியாவில் புரட்சி ஏற்படுத்துறது சுபாஷ் சந்திர போஸ் தான். ஏன்னா வந்து காந்தி வந்து அஹிம்சை சொல்லும்போது இவரு தான் படையத்திற்கு. சரிண்ணே, சரிண்ணே. நாங்க அண்ணனை எப்பயுமே எதிர்பார்த்துருப்போம். அவர் கேட்கறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு எங்களுக்கு. இல்ல அதாவது இப்ப சமீபத்திய படங்கள்ல அப்படி ஒரு தேவையில்லாத ஒரு திணிப்பு வந்து வருது. அதாவது இப்ப என்னன்னா இந்த பார்த்த உடனே சிலருக்கு வந்து அவசரம் வருது. அதாவது நீங்க இப்போ இதுக்கு முன்னால வந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா தேவரமர்ல சுபாஷ் சந்திர போஸ் படத்தை காட்டவே இல்லை, சின்ன கவுண்டர்ல கவுண்டர் ஜாதி இதை காட்டல. அப்படின்னு இப்போ வந்த படங்கள்ல சில இது என்னுடைய இதை நான் திணிக்கிறேன், என்னுடைய படம் இது அப்படின்னு சிலவங்க சொல்றாங்களா? அந்த மாதிரியே இல்ல, அந்த மாதிரி ஏதோ திணிக்கிறதுக்காக எதுவுமே பண்ணலைண்ணே. பட் அப்படி இங்கே காமிச்சதும் வந்து அந்த புக்கு இவன் படிக்கிறான்றது விஷயமா இருக்க தாண்டி நீங்கள் என்ன அழகான கேள்வி, படிக்கிறோம் தப்பு பண்ணுறான்னு தான் கேட்குறீங்க. அது கிடையாது. அந்த தப்பு அவன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி பண்ண வச்சு அந்த புக்கை படிக்காதவன் தான். புக்கை படிச்சுட்டு இருக்கவன் நீங்கள் வேலைக்கு முயற்சி பண்ணல, வேற வேலைக்கான வேற வேலை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார் சார். அவர் சில வேலை கிடைக்கீங்களா? யார் சொன்னா? அதெல்லாம் கிடையாது, அந்த இதெல்லாம் கிடையாது. அப்படி கவர்மெண்ட்லேயே கொடுக்குறாங்க. இல்ல சார், அப்பவும் பாத்தீங்கன்னாக்கா அவர் வேலைக்கு முயற்சி பண்ணல அப்படின்னா ஜெயில திரும்பவும் முயற்சி பண்ணலன்னு சொன்னா நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இல்ல சார், பண்றதுக்கான சூழ்நிலையை உருவாக்கலாங்க. அவங்க திரும்பவும் பாத்தீங்கன்னா ஜெயில இருந்து வந்த உடனே அந்த மாமா கேரக்டர் பாத்தீங்கன்னா திரும்ப நீங்க இருக்கக்கூடாது, இந்த ஊர்ல இருக்கக்கூடாது, ஒரு நாள் தான் டைம் அப்படின்னு ரொம்ப நாள் கழிச்சு சொல்றேன், ரொம்ப நேரம் கழிச்சுல சொல்றேன். அது இவரு வாழ்ந்து பண்ணதுக்கு அப்புறம் தான் இல்ல 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 ஜெயில இருந்து வந்த உடனே தான் அவர் பாப்பாரு. சரி, இதுக்கப்புறம் அந்த ஸ்மோக்கிங் போடுற மாதிரி ஃபிளாஷ்பேக் போடுங்க. ரொம்ப நேரம் கழிச்சு வருது. இல்லைங்க, அது நீங்க சொன்னது இல்ல ஃபிளாஷ்பேக்ன்ற ஓகே ஓகே ஓகே. அவர் ரொம்ப நாள் தப்பு பண்ணிட்டே இருக்காரு. நீங்க எத்தனை நாள், நீங்க வருஷத்துக்கு எத்தனை படம் பாக்குறீங்க? வருஷத்துக்கு எத்தனை படம் பாக்குறீங்க? 400 படம் பாக்குறேன். நல்லா இருக்கு, கேமரா ரெண்டு திருப்புங்க, நல்லா இருக்கு. ஒவ்வொரு படத்தையும் ஸ்கிரீன் பிளே கரெக்ட்டா பார்த்து கேட்பேன். என்னோட ப்ரொஃபஷன் உங்களுக்கு தெரியாது. இல்ல சார், உங்க ப்ரொஃபஷன் தெரியும். கேள்வி கேட்கறது வந்து சினிமா தியேட்டர் சவுண்ட் இன்ஜினியர், நான் டெய்லி பார்ப்போம். இல்ல அது ஒரே படம் தானே பார்த்துருக்கீங்க? டெய்லி பார்க்க மாட்டேன் சார், டெய்லி வேற படம் உங்களால பார்க்க முடியாது. அதே எப்படி தியேட்டர்ல ஒரு 10 நாள் ஓடும், 3 நாள் ஓடும். ஒரே தியேட்டர் போட்டேன், எல்லா தியேட்டரும் போட்டேன். எல்லா தியேட்டரும் ஒரே நல்லா இருக்கு. இல்ல இதான் என்ன காரணம், அது வந்து ஃபிளாஷ்பேக் தெரியவே. ஓகே, நான் ஃபிளாஷ்பேக் கன்வே பண்றது பண்ணிருக்கலாம். ஓகே ஓகேண்ணா, தேங்க்யூ சார். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ஆமா இன்வால்வ்மென்ட்டோட பாத்துர்க்காங்க. இல்ல நான் தூங்கிட்டேன்னா கேட்டி கேட்டுக்க. கண்டிப்பா சார், உங்களை புதுசா பார்க்க வச்சிருக்கோம் இல்லையா, அதுவே நாங்க ஒரு பெரிய சாதனை. அதாவது என்ன காரணம் தெரியுமா, அது ஒரு தவறான ஒரு திணிப்பா படுத்துறாங்க. நீங்க வந்த படங்களை பாத்தீங்கன்னா படிக்காதவங்க யாருன்னா அம்பேத்கர், ரவுடியா அம்பேத்கர், இப்படி ஒரு முத்திர குத்திருங்க. அதுக்கு நீங்களும் அடிமையாச்சீங்களா? படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அப்படித்தான். எனக்கு இங்கிலீஷ் வரல, படம் பாத்தீங்களா இல்லையா? இருக்கு இந்த படங்களை பாத்தீங்களா? மாரி செல்வராஜ் முதல் படம் எங்க ஊரா எடுத்தாரு. அங்க வந்து எனக்கு இங்கிலீஷே வரலடா, நான் என்ன பண்றது அப்படின்னு அந்த பசங்களாம் கேட்பாங்க.
அந்த மாதிரி இதில் நீங்களும் அடிக்ட் ஆகிட்டீங்களோ? இல்லை ஆக்சுவலாக வந்து நம்ம ஹீரோ வந்து படித்து ஒரு ஆஃபீஸில் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க தான் காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி சின்ன வயசுல தான் ரவுடிசம் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. படிச்சு ஐடியில் ஒர்க் பண்ணி ஒரு நல்ல அவர் நேசிச்ச ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் கொஞ்சம் மாறுற மாதிரி சூழ்நிலைகள் உருவாக்கும். இவ்வளோ கேள்வி கேட்டுன்னா நான் சப்போர்ட் பண்ணுற 70 மேலே வருவேன். அதனால தான் போலீஸ்காரங்களை வந்து தேவையில்லாம சார் உங்க வாயில டைரக்ட் ஒரு சப்போர்ட் சொல்லிடலாமா சார்? இல்ல கண்டிப்பா அதுல சந்தேகம். கேள்விக்குரிய படம்னு சொன்னாலே நல்ல படம் அர்த்தம். கேள்வியே கேட்க ஒன்றும் விரும்பலைன்னா புஷப்பில் அர்த்தம். நன்றி நல்ல நன்றி படம். தேங்க்யூ. எவ்வளவு பேர் வளர்த்து விட்டுருக்கீங்க தொலைக்காட்சி மீடியா. இவருக்கெல்லாம் இவ்வளவு நடிப்பு திறமை இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. ஒரு புதுமுகத்தை வச்சு வேலை வாங்குறது எப்படிங்கிறது நான் படத்தில் பார்த்துருக்கேன். அதனால எல்லாருமே நல்லா கேரக்டர் முடிவாளன்னாரு வளர்த்தான் சார். இப்படி முறைன்னாரு, இப்படி சிறினாரு, இப்படி பல்ல கடினாரு. எல்லாரும் சொல்றேன் திறமைனால செய்ய முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா சார். தன்னம்பிக்கையும் வேணும். அவர் இன்வால்வ்மெண்ட் தான் சார் எல்லாமே. இல்லை படம் நல்லது. ஓகே சார். அப்புங்கிறது நம்ம வந்து குழந்தை பசங்களை சொல்கிற ஒரு இது. அதாவது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல நான் பாராட்டணும்னு ஏன் விரும்புகிறேன்னா, ஒரு என்னுடைய பார்வையில் ஸ்டண்ட் நடிகராக இருந்த இவர் ஒரு கதாநாயகனாக மாறி இருக்கார். அதாவது ஒரு துணை நடிகராக வந்த ரஜினிகாந்த் எப்படி வில்லனாக இருந்து அப்புறம் கதாநாயகனாக மாறினாரோ அந்த மாதிரி அவருக்கு ஒரு நல்ல பொட்டன்ஷியாலிட்டி இருக்குது. நான் வந்து இது வந்து ஐஸ் வைக்கணுங்கிறதுக்காக சொல்லவே இல்லை. நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு நடிகராக வர்றதுக்கு நிச்சயமான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த கதைகளை கேட்டு இதே மாதிரி செஞ்சாருன்னு நிச்சயமாக நல்லதாக வரும். அதே மாதிரி டைரக்டருடைய முயற்சியும் பாராட்டணும். ஏன்னா அதான் எப்படி என்கவுண்டர்கள் உருவாகுது, எப்படி போலீஸ் அதிகாரிகள் வந்து சில நேரங்களில் நல்லவராக இருக்காங்க, சில நேரங்களில் கெட்டவர் இருக்காங்க. இந்த போலீஸ் அதிகாரி அணிச்ச தேனப்போ வந்து கடைசியில் நல்லவனானார். ஆனால் அவர் முதல்ல வந்து மந்திரியோட சேர்ந்து எவ்வளோ தப்பு பண்ணுறாருங்கிறது தெரியுது. ஒரே போலீஸ் அதிகாரி வில்லனாகவும் காமிச்சிருக்காரு, நல்லவனாகவும் காமிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த ஒரு கதாநாயகனுக்கு இப்படி ஒரு வெள்ளை விளையாடுன்னு ஒரு கதாநாயகியை பிடிச்சதும் ஒரு கிளுகிழப்பாக தான் இருக்குது. இவங்களோட பெரிய மனுஷன். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த முதல் படங்கள ஆனால் கொஞ்சம் பக்கத்துலேருந்து பார்க்கும்போது சினேகா மாதிரி இருக்காங்க. இப்போ தான் உங்கள் வாயிலேருந்து வராது சார் சில. அதனால் நல்ல இந்த படத்தை வெற்றி பெறதுக்கு நல்ல கருத்துக்கள் மற்றபடி எல்லா விஷயங்களும் நல்லா இருக்குது. போர் அடிக்கலை. நான் பல படங்களில் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் தூங்கிடுவேன். இந்த படத்தில் அப்படி சூழ்நிலை ஏற்படலை. ஏன்னா எப்படி அடுத்தது என்ன அப்படிங்கிறது விறுவிறுப்பாகவும் பரபரப்பாகவும் டைரக்டர் கொண்டு போயிருந்தார். டைரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கதாநாயகனுக்கு படம் நல்லா இருக்கு பார்க்கலாம். அதாவது கொஞ்சம் சேரனுடைய சின்ன வயசு தோற்றம் இருக்குது இவருக்கு. அதனால் இவரும் பின்னாடி நல்ல நடிகர் அவருக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல அதை ஃபீலிங்லாம் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காரு. ஒரு நைட்டு 2 மணி 3 மணிக்கெலாம் ஷார்ட் ஓடும் சார். கொசுக்கடியெல்லாம் தூக்கமாக வரும். அவங்க அப்பா விடாமல் சேஸ் பண்ணி இல்லை நல்ல தெரியல. அந்த அப்பாவியுமா சாரோட சொன்னேன் அப்படியே. சரி சரி. அதான் அப்பாவுக்கு தப்பாமல் பிறந்த பிள்ளை. அப்பா இப்போ 8 அடினா அவர் 12 அடி தாண்டுவார். அதாவது இந்த படத்தில் வந்து நல்ல வேலை வாங்கியிருக்கீங்க. அவரும் நல்லா நடிச்சிருக்காரு. அதான் ஒரு உண்மை. நல்லா பின்காலத்தில் ஒரு பெரிய கதாநாயகன் வர்றதுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. எப்பவுமே பயில்வான் வந்து நிறைய வந்து கம்மியா சொல்லுவாரு, குறைகள் அதிகமா சொல்லுவாரு. இது அப்பு மட்டும் என்ன ஸ்பெஷல்? ஏன்னா நிறைய குறைகளே சொல்லல, நிறைய தான் சொல்லுங்க. இல்லை நான் ஏற்கனவே கேள்வி கேட்டுட்டேன். கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்லலையே. இல்லை அதான் ஏன்னா நீங்க வந்து ஒரு காவல்துறையில சேர்ந்தவரா இருக்கீங்க முதல்ல, அதனால அந்த கேள்வி கேட்டீங்க. இப்போ வந்து அப்புக்கு இல்லை அப்பு வந்து அதான் இப்போ வர்ற படங்க அது தேவையில்லாமல் வந்து ஒருவேளை திணிச்சிட்டாரோ அந்த அம்பேத்கர் சேகுவாரா அப்படிங்கிறத நான் யோசனை பண்ணேன். அவர்கள் சரியாக அதை கரெக்டாக நான் பூத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது அந்த மாதிரி ஒரு சாதிக்கு எதிரான விஷயம் இல்லை, ஆணவக்குலைங்கிற கூட லைட்டாக காமிச்சிருக்காரு. அதை ஒன்று பெருசாக ஓப்பனாக சொல்லாமல் ஆணவக்குலைங்கிறது ரொம்ப மறைமுகமாக காமிச்சிருக்காரு. சில படங்கள் அப்படி தான் சொல்லணும். ஆணவக்குலைகளை வந்து நேரடியாக சொன்னோன்னு வச்சுங்க, நிறைய பேர் ஏற்பு தெரிவிப்பாங்க. அப்புறம் அந்த இப்போ சமீபத்தில் ஒருத்தர் படம் எடுத்தார், அந்த படத்தை ரிலீஸே பண்ண விடலை. அதனால் அப்படி இல்லாமல் இந்த படம் வந்து
நிறைய கருத்துக்கள் விஷயங்கள் இருக்குது. அதாவது எந்த சூழ்நிலையும் படிக்கிறவன் படிப்பான். இப்போ இவர் வந்து சீர்திருத்த பள்ளியில் படிக்கிறாரு, அப்புறம் மறுபடியும் அவருக்கு நல்ல வாய்ப்புகள் அரசாங்கம் கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது ஏற்கனவே டைரக்டர் இந்த படத்தில் முதல்ல சொல்லியிருப்பார், டேய் ஏதாவது தப்பு பண்ணிட்டு போடா, அங்கே வந்து நீ வந்து சீர்திருத்த பள்ளியில் சேர்ந்து உனக்கு படிக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. இந்த கதைக்கு உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அதுதான் சார். இப்போ நிறைய நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயந்தான். நிறைய சிக்னல்ஸ்லையும் ரோட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா சின்ன பசங்க வராங்க போகிறாங்க, பிச்சை எடுக்கிறாங்க, அந்த பட்ஸ் என்னென்னமோ பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் யார், எங்கேருந்து வராங்க, எதுக்கு வராங்க அப்படின்னு நமக்கு அந்த கொஸ்டின் யார்கிட்டையும் கேட்க முடியல. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன கேரக்டர் எடுத்து அந்த அப்புன்ற கேரக்டர் மட்டும் தான் எடுத்தோம். ஸோ அதை அப்படியே கொஞ்சம் டெவலப் பண்ணி வினோத்துலேருந்து எல்லாருமே ஸ்கிரிப்டுக்காக உள்ள சேர்த்து. இல்லை, அதாவது படிக்கணும்னு விரும்புகிறவன் பிச்சைக்காரன் ஆகிறான், அதேமாதிரி படித்து வேலையில் இருக்கவன் பாவமாக பிறகு 7:30 சனிக்கு மாட்டிக்கிட்டு அவசப்படுறது எல்லாம் நிறைய வித்தியாசமாக தான் இருக்குது. ஆனால் அந்த சீன் ரொம்ப யதார்த்தமாக செய்யாது. அப்பா வந்து எவ்வளோ நாளும் மகளை மன்னிச்சு ஏற்றுக்கிறாரு, ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் தான் எவ்வளோ கொடியமைங்கிறத வந்து அதை காமிச்சிருக்கீங்க. அதனால் அப்பா ஒரு இலகிய மனசு, ஆணவ கொலைக்கு அப்பா இலக்காகலைங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. அதுக்கும் வாழ்த்து. ஓகே சார், நன்றி. விஜயகுமார் அப்போ ரோபர்ட் மாஸ்டர் ஒரு போட்டோ போட்டுருக்காங்க, விரைவில் கல்யாணம் மாதிரி. இப்போ வயல்பாணனோட ஒரு கருத்து ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு விஷயம் நடந்த உடனே வந்து ஸ்பாட்ல பதில் சொல்லுவீங்க. ஏன்னா இப்போ வந்து தொடர்ந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டே இருக்காங்க, நீங்களும் வந்து அவங்களை பற்றி பேசியிருக்கீங்க. யாரு? வனிதா விஜயகுமார். இந்த படத்துக்கு சம்மந்தமில்லாத விஷயம். ஏன்னா தேவையில்லாமல் ஒருத்தர், ஏன்னா அன்றைக்கே நான் கேட்டேன் இல்லைன்னே பட ப்ரமோஷன் தான் எனக்கு சொல்லிச்சு. ஆனால் மறுபடியும் போய் அக்டோபர் வச்சு கல்யாணம் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ அந்த ஏற்கனவே ஒரு படம் அவங்க எடுத்தாங்க, அந்த படத்தில் அவங்க வந்து ஹீரோவாக நடித்தாங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தா இல்லை அந்த படம் ப்ரமோஷனுக்காக தான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுமாதிரி மாற்றி சொல்லலாம், ஒன்றும் தப்பு இல்லை. 50 வயசில் கல்யாணம் பண்ணி என்னத்தை பண்ண ஓகே சார், நன்றி சார்.